இந்த குறள்ல ஒரு சிறப்பு இருக்கு தெரியுமா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறள்ல எந்த இடத்துலையுமே துணைக்காலே வராது. எந்த இடத்துலயே துணை எழுத்து வருதா? துணைக்காலே இல்லாத ஒரு குறள் இது. ஏன் தெரியுமா? வள்ளுவர் துணைக்கால் இல்லாமல் இந்த குறளை எழுதினார். கல்வி கற்ற ஒருவனுக்கு துணைக்கால் தேவையில்லை, அவன் சொந்த காலில் ஜெயிப்பான் என்பதற்காகத்தான் அந்த குறள்லயே அவர் கால் வைக்கல. நீங்க சரஸ்வதி பூஜை எல்லாம் கொண்டாடி இருப்பீங்க இல்லையா? கல்லூரியில கொண்டாடி இருப்பீங்க, வீடுகளில் கொண்டாடி இருப்பீங்க. அப்ப நீங்க கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த சரஸ்வதியுடைய ஓவியம் ஒன்று இருக்கும், லட்சுமியுடைய ஓவியமும் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எல்லார் வீட்லயும் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது கடைகள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, கல்லூரியில பார்த்துருப்பீங்க. இந்த ஓவியத்தை யார் வரைஞ்சாங்கன்னு தெரியுமா? யாரும் போட்டோ எடுத்துட்டு வந்தது இல்லை. இது லட்சுமியும் சரஸ்வதியும் நேரில் போய் போட்டோ எடுத்துட்டு ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்லாம் எடுக்கல. இதை வரைஞ்சவர் நம்ம இந்திய நாட்டின் மிகச்சிறந்த ஓவியர் ராஜா ரவிவர்மா அப்படிங்கிறவர். அவர்கிட்ட தான் சொல்லி ஒப்படைக்கிறாங்க, கல்விக்கு அதிபதியவும் செல்வத்துக்கு அதிபதியவும் நீங்க வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவர் வரைஞ்சு கொடுக்குறார். அதை வாங்கி பார்த்தா அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம முன்னோர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்ன அப்படின்னா, லட்சுமி இருக்கிறாங்களா, செல்வத்தின் அதிபதி, அவங்க ஒரு செந்நிறமான ஒரு பட்டு உடுத்தி இருக்கிறாங்க, ஒரு செந்தாமரையில உட்கார்ந்துருக்காங்க. அவங்க உட்கார்ந்து இருக்கிற விதம் சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா கல்விக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சரஸ்வதி ஒரு வெண் தாமரையில ஒரு வெண் பட்டு உடுத்தி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. கவனிச்சிருக்கீங்களா? இந்த ஒரு வித்தியாசம். இதை பார்த்துட்டு நம்ம முன்னோர்கள் கேட்டிருக்கிறாங்க, ரெண்டு பேருமே பெண் தெய்வங்கள் தான், ரெண்டு பேருமே வழிபாட்டுக்கு உரியவங்க தான், ஆனா அவங்க உட்கார்ந்து இருக்கிற விதத்துல மட்டும் ஏன் இப்படி ஒரு வேறுபாடு அப்படி கேட்டபோது ரவிவர்மா சிரித்து கொண்டே சொன்னாராம், எப்போதுமே செல்வம் படைத்தவன் அடக்கமாக இருக்க வேண்டும், கல்வி கற்றவன் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஓவியத்தை அப்படி வரைந்தேன் அப்படின்னா. இப்ப கல்விங்கிறது ஒரு கம்பீரம்,